இங்க பாரு சுரேகா, இங்க பாரு. யாரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணது? யாரு யாரு உன் முடிய வெட்டினது? சொல்லு, கொஞ்சம் யோசனை பண்ணு சுரேகா. அவதாமா ஒரு பொம்பளை, அவதான் வெட்டினா. பொம்பளையா? யாரு? நந்தினியா? அவதான் வெட்டினாளா? இல்லம்மா. அப்புறம் யாரு? அது அவளை எனக்கு அடையாளமே தெரியலம்மா. அவ முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்டிருந்தம்மா. அவ என் முடிய வெட்டிட்டாம்மா. ஐயோ சுரேகா. அது மட்டும் இல்லம்மா, என் கால்ல கொலுசு இல்லம்மா, அதையும் அவதான் கலட்டிட்டு போயிட்டாம்மா. சுரேகா, அதை கட்டாயமா எடுத்துட்டு போயிட்டா. பாத்தீங்கல்ல, அவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. இதுக்கப்புறம் நீ என்ன வாய் மூடி சும்மா இருக்க சொல்றீங்களா? முடியாது. அவ வரட்டும். சுரேகா, சுரேகா, சுரேகா. டாடி என்ன ஆச்சு? அன்கான்ஷியஸ். டாடி என்ன ஆச்சு? ஏதாச்சும் பேசறானே சுரேகா? டேய் அது ஏண்டி எல்லாத்தையும் பண்ணிட்டு எக்கால முன்னாடி நிக்க அவ்வளவு தைரியமா உனக்கு? என்ன பேசிட்டு இருக்காங்க இவங்க? என்ன பேசிட்டு இருக்காங்களா? உன் தங்கச்சியோட இந்த கோலத்துக்கு அவதாண்டா காரணம். அவளை கடத்தி, அவளை சித்திரவதை பண்ணி, அவ முடியை கட் பண்ணி என்னெல்லாம் பண்ணுவா அவ? டாடி என்ன பண்றீங்க கொண்டு தெரியாது. அம்மா சொல்றத கேளுங்கம்மா. அம்மா என்ன பண்றீங்க? சொல்றத கேளுங்கம்மா. எதுக்கு என் பொண்ணை கடத்துனீங்க? நானா? யார் சொல்லி கடத்துனீங்க? மாமா எனக்கு எதுவும் தெரியாதுமா. கொன்னுடுவேன். திரும்ப திரும்ப என் மூஞ்ச பார்த்து பொய்யா சொல்ற? என்னடி அக்காளும் தங்கச்சிமா சேர்ந்து நாடகம் போடுறீங்களா? சொல்லு, யாரோட கூட்டு சேர்ந்து கடத்துனீங்க? சொல்லலன்னா இப்ப அப்படியே போட்டுருவேன். வாய் ஊசாம என் பிள்ளை மேல பழிய போடுறீங்களம்மா. அம்மா, என் பிள்ளை அந்த மாதிரி பண்ற பிள்ளை இல்லம்மா. அநியாயமா இப்படி என் பிள்ளைய மேல பழிய போடாதீங்கம்மா. ஏய், அசிங்கமா இல்ல? கெஞ்சரு ஏன் வீட்லயே உட்கார்ந்துகிட்டு இங்க அதிகாரம் படிக்கிட்டு எனக்கே தெரியாம எனக்கு துரோகம் பண்றியா? அம்மா ஏன் அப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவ எதுவும் பண்ணலம்மா. அவளுக்கு எதுவும் தெரியாது. என்னாச்சு நான் சொல்றேன். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. வாய மூடுறி. நீ சொல்றத கேக்குறதுக்கு நான் தயாரா இல்ல. டாடி, இப்ப நந்தினியை பேச விட போறாங்களா இல்லையா? சுந்தரவள்ளி, அவ என்ன சொல்ல வரான்னு கேட்கலாமே. நந்தினி, நீ சொல்லுமா, உண்மையில என்னதான் நடந்தது? ஐயா, என் தங்கச்சியை வச்சு இந்த குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறது யாரோ ஒருத்தர். அந்த யாரோ ஒருத்தர் ரஞ்சித் தான். அவன் தான் திட்டம் போட்டு ஒருத்தனை அனுப்பி இவளை லவ் பண்ற நாடகத்தையே ஆரம்பிச்சு வச்சிருக்கான். ஒரு பக்கம் என் தங்கச்சியை லவ் பண்ற மாதிரி நடிச்சு, இன்னொரு பக்கம் சுரேகா அம்மாவை அடைச்சு வச்சிருந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சுரேகா அம்மாவை என் தங்கச்சியை பாக்குற மாதிரி பிளான் பண்ணிருக்கான். எல்லாமே அவங்களோட பிளான் தான். இவ செஞ்ச ஒரே ஒரு தப்பு, முன்ன பின்ன தெரியாத அந்த அயோக்கியனை லவ் பண்ணுது. அது மட்டும் தாங்கய்யா. அது தவிர இவ எந்த தப்பும் பண்ணலங்கய்யா. ஏய் போதும். என்ன கதையா? ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் நம்பணும்னு நினைக்கிறியா? என்னால நம்ப முடியாது. ஐயோ சுந்தரவள்ளி, நான் தான் சொல்றேன்ல, முழுசா கொஞ்சம் கேட்டுட்டு அப்புறம் பேச. நந்தினி, நீ சொல்லு, யார் அந்த பையன்? தெரியலங்கய்யா. அவன் பேரு கௌஷிக். அவ்வளவுதான் இவளுக்கும் தெரியும்.